சிறகடிக்கும் ஆசை சீரியலில் மனோஜ் நேரடியாக ரோஹிணியை சந்தித்து விவாகரத்துக்கு சம்மதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறார். ஆனால் ரோஹிணி அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார். ஒரு குழந்தை ஏற்கனவே தந்தையின் அரவணைப்பு இல்லாமல் வளர்ந்து வருகிறது. இன்னொரு குழந்தைக்கும் அதே நிலை வர நான் அனுமதிக்க மாட்டேன் என்று உறுதியாக சொல்கிறார். இதனால் மனோஜ் அதிர்ந்து போகிறார். மேலும் கற்பம் தொடர்பாக அனைவரும் தன்னை குற்றம் சாட்டிய போதும் அந்த குழந்தை உன்னுடையது என்பதை நீ தெரிந்தும் நீ மௌனமாக இருந்தது ஏன் என்று கேள்வி எழுப்புகிறார். ரோஹிணியின் கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாமல் தவிர்க்க மனோஜ் தான் கொண்டு வந்த பணத்தை மருத்துவ செலவுக்காக வைத்து கொள்ளும்படி கொடுத்து அங்கிருந்து கிளம்புகிறார். இந்த நிலையில கனகாவுடனான வாழ்க்கையும் ரோஹிணி விவகாரமும் சேர்ந்து மனோஜின் அடுத்த முடிவு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் அதிகரித்திருக்கிறது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு நேரத்தில் வீட்டிற்கு திரும்ப தாமதமாகிறது. இதனால் முத்து மிகவும் பதற்றமடைந்து என்ன நடந்தது என்று கவலையுடன் காத்திருக்கிறார். இதனால் ஏதாவது பெரிய சம்பவம் நடக்கப் போகிறதா என ரசிகர்களும் எதிர்பார்க்கும் நிலையில் காட்சி சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு விளம்பரமாக மாறுகிறது. அதாவது இரவில் வாகனம் ஓட்டும் போது மொபைலில் பேசாமல் தேவையெனில் லைவ் லொகேஷனை பகிர வேண்டும் என்ற தகவலை அந்த காட்சி வலியுறுத்துகிறதா. இதற்கிடையில் ஆங்கில பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த ஸ்வேதாவுக்கு நண்பர்கள் இணைந்து சிறப்பு விருந்து ஏற்பாடு செய்கிறார்கள். இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்.